ஒரு கிராமத்தில் ஒரு ஏழைப்பட்ட ஒரு குடும்பம் இருந்துச்சான். அந்த குடும்பத்துக்கு பிரியாணினாலே அவங்க பார்த்ததே இல்லையா. ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம். அவங்களுக்கு திடீரெனிட்டு ஜன்னல் வழியாக யாரோ பிரியாணி செய்கிற வாசனை வீட்டுள்ளே வந்திருக்கு. அதை பார்த்ததும் அவங்க அம்மா, ஐயோ குழந்தைங்க பார்த்து ஆசைப்படுது, நம்மளால் முடிஞ்சது பண்ணிட்டு ஒரு லெமன் ரைஸ் செஞ்சு விற்கிறாங்க. அது பார்த்ததும் குழந்தைங்க, அம்மா நாங்கள் பிரியாணி ஸ்மெல் தானேம்மா கண்டோம், அது நீ செய்யலையாம்மா கேட்குறாங்க. அதுக்கு அம்மா, இருக்கிறது சாப்பிடணும், அடம் பிடிக்கக்கூடாது. சொன்ன உடனே அந்த பிரியாணி யார் செஞ்சாங்களோ அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அடுத்த நொடியங்க அந்த குழந்தைங்க அந்த பிரியாணியை பார்த்து எவ்வளோ சந்தோஷப்படுதுங்க. நம்மளுக்கெல்லாம் சாப்பாடு இருந்தாலும் எவ்வளோ வேஸ்ட் பண்ணுறோம், இங்கே பார்த்து நம்ம கற்றுக்கணுங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா அந்த பிரியாணி பரிமாறினதும் அந்த பசங்களும் எவ்வளோ ஆசையாக சாப்பிட்டு, அம்மா இதுதான் பிரியாணியாம்மா, எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதும்மா, நான் இது வரைக்கும் சாப்பிட்டுட்டே இல்லைம்மான்ட்டு ருசித்து சாப்பிட்றாங்க. எத்தனை பேர் இந்த மாதிரி பிரியாணிக்கே வழி இல்லாமல் இருக்கிறீங்களோ எனக்கு தெரியலங்க. ஆனால் இருக்கிறது சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்சால் ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ்ங்க. ஒரு கிராமத்தில் ஒரு ஏழைப்பட்ட ஒரு குடும்பம் இருந்துச்சான். அந்த குடும்பத்துக்கு பிரியாணினாலே அவங்க பார்த்ததே இல்லையா. ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம். அவங்களுக்கு திடீரெனிட்டு ஜன்னல் வழியாக யாரோ பிரியாணி செய்கிற வாசனை வீட்டுள்ளே வந்திருக்கு. அதை பார்த்ததும் அவங்க அம்மா, ஐயோ குழந்தைங்க பார்த்து ஆசைப்படுது, நம்மளால் முடிஞ்சது பண்ணிட்டு ஒரு லெமன் ரைஸ் செஞ்சு விற்கிறாங்க. அது பார்த்ததும் குழந்தைங்க, அம்மா நாங்கள் பிரியாணி ஸ்மெல் தானேம்மா கண்டோம், அது நீ செய்யலையாம்மா கேட்குறாங்க. அதுக்கு அம்மா, இருக்கிறது சாப்பிடணும், அடம் பிடிக்கக்கூடாது. சொன்ன உடனே அந்த பிரியாணி யார் செஞ்சாங்களோ அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அடுத்த நொடியங்க அந்த குழந்தைங்க அந்த பிரியாணியை பார்த்து எவ்வளோ சந்தோஷப்படுதுங்க. நம்மளுக்கெல்லாம் சாப்பாடு இருந்தாலும் எவ்வளோ வேஸ்ட் பண்ணுறோம், இங்கே பார்த்து நம்ம கற்றுக்கணுங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா அந்த பிரியாணி பரிமாறினதும் அந்த பசங்களும் எவ்வளோ ஆசையாக சாப்பிட்டு, அம்மா இதுதான் பிரியாணியாம்மா, எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதும்மா, நான் இது வரைக்கும் சாப்பிட்டுட்டே இல்லைம்மான்ட்டு ருசித்து சாப்பிட்றாங்க. எத்தனை பேர் இந்த மாதிரி பிரியாணிக்கே வழி இல்லாமல் இருக்கிறீங்களோ எனக்கு தெரியலங்க. ஆனால் இருக்கிறது சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்சால் ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ்ங்க.